கேரள மாநிலம் வயநாடு மக்களவைத் தொகுதியில் துப்பாக்கி ஏந்திய மாவோயிஸ்டுகள் தேர்தலை புறக்கணிக்க கூறி மிரட்டிச் சென்ற பகுதியில் துணை ராணுவப்படை பாதுகாப்புடன் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகின்றது. அந்த வாக்குச்சாவடியிலிருந்து செய்தியாளர் ரகுவரன் நேரலையில் இணைந்திருக்கிறார். அவருடன் பேசலாம். ரகுவரன், தற்போது அந்த பகுதியில் அச்சுறுத்தல், மாவோயிஸ்ட் அச்சுறுத்தல்கள் ஆயுதங்களோடு வந்து அச்சுறுத்திட்டு போனாங்க. அந்த காட்சியிலையும் நாம் பார்த்தோம். தற்போது இது போன்ற பாதுகாப்பு ஏற்பாடுகளாம் மேற்கொள்ளப்பட்டு தேவப்பிரியன், நாம் தற்போது இருக்கிறது வயநாடு மக்களவை தொகுதியில் ஒரு மலை கிராமத்தில் இருக்கிறோம். இங்கே அதிக அளவு மலை கிராம மக்கள் இருக்காங்க, தமிழர்கள் இருக்காங்க. இந்த பகுதியில் நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ பெரிய காடு சார்ந்த பகுதி அது இருக்குது அப்படின்றத நம்ம ஒளிப்பதிவாளர் காட்டிகிட்டு இருக்காரு. நீங்கள் இந்த இடத்துல வந்து கடந்த 24ஆம் தேதி வந்து ஆயுதங்களுடன் வந்த மாவோயிஸ்டுகள் வந்து மிரட்டி சென்றார்கள். தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கியுடன் வந்து 2 மாவோயிஸ்டுகள் வந்து மிரட்டிட்டு போயிருக்காங்க பொதுமக்களை. அது பெரிய அளவில் வீடியோ வந்து வெளியானது. அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தி இருந்த நிலையில இந்த பகுதியில் தற்போது இந்த வாக்குப்பதிவானது துப்பாக்கி ஏந்த துணை ராணுவ படையினருடன் பாதுகாப்போடு நடந்துட்டு இருக்கு. குறிப்பாக அந்த வாக்குச்சாவடியை சுற்றி மட்டும் பார்த்தீங்கன்னா சுமார் 8 ராணுவ படையினர் சுற்றி இருக்கிறதை பார்க்க முடிகிறது. நம்ம அந்த கீழ்ப்பகுதி அங்கே வாக்குச்சாவடி இருக்கு. வாக்குச்சாவடியில் கேரள போலீசாரும் பாதுகாப்பு பணியில் இருக்காங்க. சுமார் 1330 வாக்காளர்களை கொண்ட இந்த பூத்தில் இப்போ வந்து வாக்குப்பதிவானது எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஊர் மக்கள் எந்த அச்சமும் இன்றி வாக்கு செலுத்துவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. ஊரை சுற்றி துணை ராணுவ படையும் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் காவல்துறை பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது. அதனால் மக்கள் எந்த அச்சமும் இல்லாமல் வாக்கு செலுத்த வரலாம் என்றும் எலெக்ஷன் கமிஷன் ஆபீசர்ஸ் மூலமாகவும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டிருக்கு. தொடர்ந்து இந்த பகுதியிலிருந்து செல்போன் டவர் வசதிகள் கூட இல்லாததன் காரணமாக அதிக அளவு தேர்தல் பணியாளர்கள் இங்க வந்து ரோந்து பணியிலையும் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க. அதனால எந்த ஒரு அசம்பாவித சம்பவங்கள் எந்த நிகழ்வும் எதுவும் கேட்டா உடனே தகவல் வந்து அதிகாரிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாக்குச்சாவடி மையம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கு. இங்க நடக்கக்கூடிய வாக்குப்பதிவுகள் முறைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீமிங் மூலமாக இங்க வயநாட்டில் இருக்க கண்ட்ரோல் ரூம் மூலமாக இணைக்கப்பட்டு இங்கே நடக்கக்கூடிய வாக்குப்பதிவும் நேரடியாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. மக்கள் அச்சமில்லாமல் வருவதற்காக ஆட்டோ வசதிகள் போன்றவையெல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ஆட்டோக்கள்ல மக்கள் எளிதாக வந்துட்டு போறதுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அந்த போலிங் ஸ்டேஷன் நீங்க பார்க்கலாம், அதிகாரிகள் பணிகள்ல இருக்காங்க. அதே மாதிரி துப்பாக்கி ஏந்திய துணை ராணுவ படையினரும் பாதுகாப்பு பணியில இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. நீண்ட வரிசையில் மக்கள் அவர்களது வாக்கை செலுத்திட்டு வராங்க. இதுதான் மாவோயிஸ்டுகள் வந்து மிரட்டி சென்ற அந்த கும்ப பகுதி. அந்த பகுதியில் எந்தவித அச்சமும் இல்லாமல் மக்கள் வாக்களிப்பதற்கான அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. வாக்கு அதிகாரிகள்லாம் இங்கே இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதே போன்ற பாதுகாப்பு இங்கே இருக்கக்கூடிய ஊர் பகுதியிலுமே போடப்பட்டிருக்கு. மக்கள் அச்சமில்லாமல் சென்று வருவதற்காக சாமியான பந்தல் போன்ற வசதிகள் எல்லாம் செய்யப்பட்டிருந்தாலும் ஒரு சிசிடிவி கேமரா கண்காணிப்பில் இந்த பூத்தானது கண்காணிக்கப்பட்டு வருகிறது. உங்களுடைய கள தகவலுக்கு நன்றி. மற்ற செய்திகளை ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.